ரூஃப் காங்கிரீட் போடும்போது இந்த மாதிரி மோல்டிங் மேட் யூஸ் பண்ணால் ரூஃப் சென்ட்ரிங் பிரிக்கும் போது ரூஃபில் நல்லாவே ரஃப்னஸ் இருக்கும். நார்மலாக சென்ட்ரிங் ஷீட் அடித்து நீங்கள் ரூஃப் போட்டிங்கன்னா அந்த ரூஃப் பிரிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் ரூஃபில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த ரூஃபில் லேபரை வச்சு புள்ளி போட்டாலும் இந்த மாதிரி மோல்டிங் மேட்டில் வர ரஃப்னஸ் இருக்காது. நீங்கள் இதுக்கு காசு அதிகமாக ஆகும்ட்டு ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் நார்மல் ரூஃபாக போட்டதுக்கப்புறம் லேபருக்கு புள்ளி போடுற காஸ்ட் தான் இதுக்கு செலவாகும். இந்த மோல்டிங் மேட் யூஸ் பண்ணால் சீலிங் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணுறப்போ சீலிங் ரூஃபுக்கும் பிளாஸ்டிங் ஒர்க்குக்கும் நல்லாவே பாண்டிங் இருக்கும். நம்ம பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா சைட்லேயும் இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நிறைய பேர் காலும் பண்ணியிருக்கீங்க, மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய இருக்குது. வீடியோஸை பார்க்கும்போது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபும்